கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இன்னும் ஒரு ஆண்டு நாம் இந்த கிறிஸ்மஸ் காலத்துக்கு வர கர்த்தர் கிருபை தந்தார். இந்த விசேஷத்த நாட்களில் நாம் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் அவகாசத்தை கொடுத்தார். நாம் எல்லாரும் கண்ணு மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து உம்மை எங்களுக்காக தந்து எங்களை ஆசீர்வதித்த தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். நீர் வராவிட்டால் ஆண்டவரே நாங்கள் அழிந்து போயிருப்போமே. ஆண்டவரே நாங்கள் கெட்டுப்போவது நமக்கு சுத்தமில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். இந்த நாளில் அதை நினைவு கூறும்படி வந்திருக்கிறோம். ஏதோ இந்த பண்டிகையை கொண்டாடி போனோம் என்று ராதபடி தகப்பனே, இந்த கிறிஸ்மஸுடைய நோக்கத்தை, இந்த முகாந்திரத்தை நாங்கள் விளங்கி கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள கிருபை தருவீராக. ஒருவேளை இந்த நாளில் அந்த கிறிஸ்மஸின் நன்மையை மேன்மையை பெறாத நபர் யாராவது இந்த நாளில் இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களை சந்திப்பீராக. இந்த கிறிஸ்மஸினுடைய நன்மை அவள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். வெறும் உலக பிரகாரமான நன்மை காட்டிலும் ஒரு நித்தியத்துக்கு அடுத்த ஒரு நன்மை எங்களுக்காக சம்பாதித்து கொடுக்க வந்தபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே, அதற்காக தானே வந்தீங்க. இன்னும் அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை பெறாத மக்கள் உண்டு தகப்பனே. இந்த நாளில் இந்த ஆராதனை மூலமாய் அவர்கள் அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த மன நிம்மதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து வேத பகுதி மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் சபையின் முறைமையின்படி யாவரும் எழுந்து நின்று இந்த எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை முறைமையின்படி வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒவ்வொரு வருஷமும் இவர்கள் இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். பாரம்பரியமாய் வருஷம் வந்து இந்த காரியத்தை செய்தார்கள். ஏன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த கிறிஸ்மஸ் ஒரு பாரம்பரியமாய் கொண்டாடுகிற ஒரு வழக்கத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் அந்த விதத்தில் இல்லாமல் இன்றைக்கு ஒரு முற்றிலும் ஒரு மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். இந்த ஆராதனையில் அவர் மகிமைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கேரல்ஸ்லாம் எங்கே தான் ஆரம்பிக்குதுன்னா, அருமையாக லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு பிறந்த நாட்களிலே தேவ சேனை, தேவ தூதல் வந்து அவள் திரளாய் வந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடினார்கள். அதுதான் முதல் கேரல்ஸ். ஆகையால் இந்த இயேசு, இந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆராதனை இருக்க வேண்டும். ஆகையால் இந்த நாளில் அவரை ஆராதிப்போம். இந்த நாளில் அவரை பணிந்து கொள்வோம். சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசு என்ற பாடலை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.
தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளில் இயேசு பிறப்பின் செய்தி ஒரு நற்செய்தி. ஆமென். இந்த நற்செய்தியை நாம் கேட்கணும். இந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். இன்னும் இந்த காலம் தொடர்ந்து போகாதுமா. இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு கால வரம்பு உண்டு. கிறிஸ்மஸ் அப்படியே தொடர்ந்து வருஷம் இருக்கிற நிலைமை அல்ல. சீக்கிரத்தில் ஒரு நாள் கிருபையின் காலம் முடிந்துவிடும். அதற்கு முன்பதாக இதை நாம் கேட்டவர்கள் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை தான் மெய்ப்பர்கள், எளிமையான மெய்ப்பர்கள் செய்தார்கள். அவர்கள் தூதன் சொன்ன வார்த்தையை கேட்டார்கள், பிள்ளையை கண்டார்கள், போய் பகிர்ந்து கொண்டார்கள். சிம்பிள். இன்னைக்கு நீங்கள் நானும் அருமையாவில் கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டால் இதை அனுபவிக்கலாம். அனுபவித்த பிறகு அருமையாவில் கண்டதை போய் ஊரெங்கும் போய் பறைசாற்றினார்கள். ஹல்லேலூயா. கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. ஒரு நாள் இரவில் வயல்வெளியில் மந்தை மடக்கி காவல் காத்திருந்தோம். எங்களை சுற்றி பேரொளி வீச தூதன் சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டோம். ஒரு நாள் இரவில் வயல்வெளியில் மந்தை மடக்கி காவல் காத்திருந்தோம். எங்களை சுற்றி பேரொளி வீச தூதன் சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டோம். பெத்தலையில் மாட்டுக்குடில் ஒன்றில் முன்னிலையில் கந்தை துணியில் பிள்ளை கிறிஸ்து தானம். கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. எங்கள் மகிமை மண்ணில் அமைதி, மனுஷன் மேலே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி தூதர் சேனை பாட்டு பாடி தேவனை துதிச்சாங்க. எங்கள் மகிமை மண்ணில் அமைதி, மனுஷன் மேலே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி தூதர் சேனை பாட்டு பாடி தேவனை துதிச்சாங்க. தீவிரமாய் பயணம் புறப்பட்டோம், நேரிடையாய் ஏழை பிள்ளை எங்கள் கண்ணாறு கண்டோம். கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்கும் இரட்சகர் இயேசு இவர்தானா. முதலாக நாங்கள் கண்டோம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்கும் இரட்சகர் இயேசு இவர்தானா. முதலாக நாங்கள் கண்டோம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு ஊரு இதை சொல்லாம இருந்தா சரிப்படாது, இனி வாழ்வது எல்லாம் இதற்கு தானே. கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. கேளுங்க
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் I want to welcome you for another Christmas service. இன்னொரு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு உங்களை இயேசு நாமத்திலே வரவேற்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அவகாசம். இன்னும் கர்த்தர் இந்த நாட்களில் கிருபையை கூட்டி வழங்குகிறார். சபை அநேக நாட்களாய் சிந்தித்த காரியம் 2000 உலகம் முடிந்துவிடும் என்று யோசித்தார்கள். அப்பொழுது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, Y2K என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதோடு சபை முடிஞ்சிடும், உலகம் முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் அருமையாவுள்ளே கர்த்தர் கிருபையாய் நாட்களை கூட்டி வழங்குகிறார். ஒவ்வொரு ஆண்டும் அருமையாவுள்ளே இந்த காலம் அதிகமாக உலகம் எங்கும் இயேசுவின் பிறப்பை குறித்து அருமையாக தியானிக்கிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. ஸோ இன்னொரு ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ இந்த ஆண்டை நாம் தேவனுடைய கிருபையை எண்ணி பார்த்து நாம் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலம் என்பது மிக முக்கியமான ஒரு காலம். 94ஆம் ஆண்டு முதல் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லலாம். எங்களுக்கு குடும்பத்துக்கு அப்பா ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்கிறாங்க. ஸோ தட் வாஸ் a very disastrous Christmas for us. என்ன நடக்கும் தெரியாத நிலைமை. ஸோ அந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த காலத்தில் அருமையாவிலே அதிகமாக அப்பாவை நினைக்கிறேன். ஆனாலும் இந்த பரம தகப்பன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்றால் கிறிஸ்மஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது எனக்கு நினைக்கிறேன் ஒரு 31 இல்லை 32வது ஒரு கிறிஸ்மஸ் செய்தி. இது ஏன் சொல்கிறேன்னா, எந்த விதத்திலும் தகுதி இல்லை, இன்றைக்கி எந்த விதத்திலும் அருமையாவுள்ள இங்கே நிற்க எனக்கு திராணி இல்லை. ஒரே சபையில், அது இந்த சபையில் தொடர்ந்து இந்த நாட்களில் இந்த செய்தியை சொல்வது இது சாதாரண காரியம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் இது செய்ய முடியாது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அதிகமாய் அருமையாவுள்ளே பல வசனங்களை கேட்கிறேன். ஒரு முறை ஒரு கிறிஸ்மஸ் நாட்கள், அது கொஞ்சம் நாட்களுக்கு ஐ திங்க் எண்ட் ஆஃப் நவம்பர் ஒரு டிசம்பர் ஆரம்பத்தில் நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது நான் இருந்த அறையில் ஒரு செய்தியை நான் கேட்டேன். கிறிஸ்மஸ் செய்தி. ஒரு வாலிப தம்பி, இன்றைக்கி நிறைய பேர் டிவிலாம் பேசுகிறாங்க, யாருன்னு தெரில எனக்கும், ஒரு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க, எனக்கு நிறைய தெரில. அன்றைக்கி அவர் கொடுத்த செய்தி என்னென்னா, கிறிஸ்மஸ் நாட்களில் சாஸ்திரிகள் வந்தார்கள், அவர்கள் பொன் வெள்ளி தூப வர்க்கம் கொடுத்தாங்க. பொன் வெள்ளி தூப வர்க்கமா? இல்லையே, அப்படி போட்டு இல்லையே. இது பார்த்திங்கன்னா இது டிவியில் வர ஒரு செய்தி. பொதுவாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோவிடுக்கு பிறகு தான் இங்கே நான் கேமரா பார்த்து பேசுகிற இந்த ஒரு பழக்கம். அதுக்கு முன்னாடி எனக்கு இல்லை. எனக்கு ஆட்கள் இல்லாட்டி செய்தி வராது. ஸோ ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா பழகியிருப்பாங்க. ஒரு சில நாட்கள் ஒரு டிவி சேனலில் ஒரு காலை தியானத்துக்கு என்று என்னை அழைத்தார்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ரேயர் ஒரு வாரம் எடுத்தேன் நான். அப்பொழுது பார்த்த காரியம்னா, அங்கே ஒரு செய்தி கொடுத்தா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் போடுவாங்க. அந்த நாட்களில் பார்த்தேன், ரெகுலராக அங்கே ஆட்கள் வராங்க. ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒருத்தர் பார்த்தாரு, நல்லா சூட்டெல்லாம். எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை ஷர்ட்லாம் போடாதீங்க, நீங்கள் கலர் ஷர்ட் போடுங்க, அப்போ தான் கேமராக்கு எடுப்பாக இருக்கும். நான் சொன்னேன், எப்போ எனக்கு இருக்குதா இதான் எனக்குன்னு சொன்னேன். இருக்கிறத போடுங்க, வரட்டும் சொல்லிவிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல கலர்லாம் சூட்டெல்லாம் போட்டுலாம் வராங்க. ஏன் சொல்கிறேன்னா, தப்பு கிடையாதுமா. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு விதமான ஒரு கிறிஸ்தவம் எனக்கு என்னமோ தெரியல, அது எடுபடலை. அங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் போடணும், இது போடணும், அது போடணும். ஏதோ ஒரு அந்த செய்தியை பார்க்குறோம், இதை அந்த ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அவரும் பேசியிருக்காரு, அதை எடிட் பண்ணவங்க பார்த்துருப்பாங்க. யாரும் பார்க்கலம்மா. இது தவறாய் பிரசங்கிக்கப்படுகிற என்பதை பிரசங்கி யாருக்கும் தெரியல, எடிட் பண்ணவங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான தவறான செய்திகள். இன்றைக்கி போன வாரத்தில் இன்னொரு ஊழியக்காரன் பேசின காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஏதோ புதுசாக சொல்லணும்னு சொல்லிட்டு
தவறான செய்திகள் இன்றைக்கு பல இடங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இந்த நாட்கள் அதிகமாய் சபைக்கு நான் வேண்டிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், இங்கேயோ எங்கேயோ எந்த இடத்துல செய்தி கேட்டாலும் தயவு செய்து வீட்டுக்கு போய் உங்கள் கையில் பைபிள் இருக்குது, வேதத்தை வாசித்து பெரியால் இருந்த மக்களைப் போல காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. ஸோ we are going to look into another Christmas message. இந்த நாளில் இன்னொரு கிறிஸ்மஸ் செய்திக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு போன வருஷம் கிறிஸ்மஸ் செய்தி ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சில கிறிஸ்மஸ் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது போன வருஷம் கிறிஸ்மஸ் செய்தி அதிகமாக எனக்கு ஒரு பெரிய டெம்டேஷன் என்னன்னா, ஐ ஆல்மோஸ்ட் வாண்டட் டு ஷேர் த சேம் மெசேஜ். எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கிறிஸ்மஸ் நீங்கள் கேட்டவை. கிறிஸ்மஸ் வேற ஒன்றும் கிடையாதுமா, நீங்கள் கேட்டது. ஆமென். இதை வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 18:17 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அதாவது மோசேயை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். ஆமென். வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, அந்த நாட்களில் நடந்த காரியம் என்ன? சீனாய் மலையிலே ஆண்டவர் வந்து பேசினார். பேசும்பொழுது ஜனங்க சொன்ன காரியம், ஆண்டவரே நீங்கள் பேசாதீங்க. 3வது மாதத்திலே நடக்கிற ஒரு காரியம், அதாவது எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து இந்த ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவரை அறியாத ஒரு நிலையில தான் இருந்தாங்க. ஆகையால் தான் மோசே தான் இந்த ஆண்டவரை மறுபடியும் இந்த ஆண்டோட பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். போய் சொல்லுப்பா, நான் என்ன இருக்கிறேன் என்று போய் சொல்லு. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்கள் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஸோ they were all excited. 10 வாதைகள், பல அற்புதங்கள், சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்டது, பார்வோன் அழிக்கப்பட்டான். அருமையாவுள்ளே அவர்கள் 3ஆம் நாளிலே அருமையாவுள்ளே மாறாமின் தண்ணீரை மதுரமாக்கினார். ஏலியமிலே அருமையாவுள்ளே நடந்த அற்புதம் உண்டு. மன்னாவை புசித்தார்கள். எல்லாம் இருக்குமா. அதுக்கு பிறகு the main excitement was சீனாய் மலையிலே ஆண்டவரை சந்திக்க வந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தா 2 நாள் ஆயுதப்படுத்தி வந்தாங்க. ஆண்டவர் வர்றாரு. வந்தா அவர் பேசுகிற சத்தம் இவங்களால் கேட்க முடியல. ஒரு பெரிய இடி முழக்கம், அங்கே பெரிய ஒரு அக்கினி, அங்கே எக்கால சத்தம். ஐயா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க, சந்திக்க வேண்டும் ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. இது எப்படி இருக்குன்னா, நிறைய நேரத்தில் ஒரு நீண்ட நாள் காதலர்கள் இருப்பாங்க, அந்த ஒரு லாங் டேர்ம் ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க. எப்படியோ பென் ஃப்ரெண்ட், ஒரு காலத்தில் பென் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும். அதாவது எழுதி பார்த்தீங்கன்னா அவங்க மெயில் அனுப்புவாங்க, லெட்டர் அனுப்புவாங்க. கடைசியில் 2-3 வருஷம் கழித்து ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சந்தித்து ஒரு 2 மணி நேரத்தில் சண்டை வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரை சந்திக்கணும்னு இருந்தாங்க. சந்தித்த மாத்திரத்தில் அந்த சந்திப்பு நல்ல ஆள. காரணம் என்னவென்றால், அருமையாவுள்ளே இந்த ஆண்டவர் ஒரு பட்சிக்கிற அக்னியை போல் இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு ஒரு கரிசனை உடைய தேவன் வேண்டும். God was a consuming fire, but they wanted a God of compassion. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா he was a very fearful God. அவர்கள் பயப்படக்கூடிய நிலையில் அந்த தேவன் இருந்தார். But they wanted a God who was fond. அருமையாவுள்ளே அன்பு கூறுகிற ஒரு தேவனை அவர்கள் வாஞ்சித்தார்கள். Amen. They what இந்த உலகத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா there's a man made God, but they wanted a God who made man. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் வேண்டும். Amen. வெறும் மகிமை மாத்திரமல்ல, அவர் அருமையாவுள்ளே அன்பையும் காட்டக்கூடிய தேவன் வேண்டும் என்று சொல்லி அருமையாவுள்ளே அவர்கள் வாஞ்சித்தார்கள், அவர்கள் ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்பா சொல்கிறாங்க, ஜனங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் பேச வேணாம், மோசே நீங்கள் பேசுங்க. ஏனென்றால் நாங்கள் ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தேவன் அவசியம். ஸோ நீங்கள் கேட்டவை எது? கிறிஸ்மஸ் நீங்கள் கேட்டவை தான் வருஷம். அப்பா ஜனங்க நல்ல வார்த்தை தான் சொன்னாங்க, நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் ஜனங்களுக்கு அனுப்ப போகிறேன். நாம் அருமையாவுள்ளே இன்றைக்கு கிறிஸ்மஸ் வேற ஒன்றும் கிடையாதுவா, நீங்கள் கேட்டது தான். அதாவது இது போன வருஷம் செய்தி, இது சொல்ல போகிறதில்ல. ஆனால் அருமையாவுள்ளே மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் செய்தியை நான் அதிகமாய் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா.
இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஆமென். கேரல்ஸ் இப்போ தான் முடிச்சிருக்கோம். கேரல்ஸில் நிறைய பேர் பல வார்த்தைகளை சொன்னார்கள். அதில் குறிப்பாய் பகிர்ந்து கொண்ட காரியம் என்னவென்றால், அருமையாக உள்ள ஒரு வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. தேவதூதன் சொன்ன காரியம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, அது மாத்திரமல்ல பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம். Glory to God in the highest, peace on earth and goodwill to men. இன்றைக்கி அதிகமாய் நாம் வசிக்கிற நாட்களில் தேவைப்படுகிற காரியம் என்னவென்றால் சமாதானம் அவசியம். கடந்த நாட்களில் இந்த சமாதானத்தை குறித்து நாம் அருமையாவளை கேட்டோம். ஸோ இந்த சமாதானம் ஒருவனுக்கு வர வேண்டும் என்றால் அருமையாவளை இந்த முந்தின காரியத்தை வாசிக்கிறோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினால்தான் அதுக்கு பிறகுதான் சமாதானம் கிடைக்கும். ஆகையால் இந்த நாளில் சமாதானத்தை நாடுகிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் செலுத்துவோம். அப்பொழுது நாம் சமாதானத்தை அனுபவிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. There are several messages on Christmas. பல கிறிஸ்மஸ் செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். The misunderstood Christmas, தவறாய் புரிந்து கொண்டு விளங்கி கொண்ட கிறிஸ்மஸ். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? மிஸ்அண்டர்ஸ்டுட் கைடன்ஸ், தவறாய் புரிந்து கொண்டு ஒரு விளங்கி கொண்டு நடத்துதல். சாஸ்திரிகள் வருகிறார்கள், அவர்கள் நட்சத்திரத்தினாலே வழி நடத்தப்பட்டார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுயபத்திலே சார்ந்து போனபடினாலே அவர்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய பாதிப்பு வந்ததுன்னு பார்க்கிறோம். மிஸ் அண்டர்ஸ்டுட் கைடன்ஸ். கர்த்தர் நடத்தினார், அதை தொடர்ந்து கவனித்து போயிருந்திருந்தால் அருமையாவளே அவர்கள் சீக்கிரமாய் இயேசுவை கண்டிருக்கலாம். அநேக அழிவு நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, வி see மிஸ்அண்டர்ஸ்டுட் கிரேஸ், தவறாய் விளங்கி கொண்ட ஒரு கிருபை. கிருபை என்றால் அருமையாவளே நாம் பார்க்கிறோம், சகரியா என்னோட வாழ்க்கையில் சகரியாவோட ஜெப விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்படுகிறது, தேவனுடைய கிருபை அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை அருமையாவளே அவன் பார்த்தீங்கன்னா சரியா விளங்கிக்கொள்ள அவன் பயப்பட்டான், ஆச்சரியப்பட்டான். காரணம் என்னவென்றால், see, a prayer being answered is the grace of God, and that he was not willing to understand properly. Misunderstood grace. Amen. There are a lot of misunderstanding in Christmas even then, and it happened then even now. அந்த நாட்களிலே தவறாய் விளங்கி கொண்ட கிறிஸ்மஸ் இன்றைக்கு மறுமையாவளே பல காரியங்கள் தவறாய் விளங்கி கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, மிஸ்அண்டர்ஸ்டுட் கிரீட்டிங்ஸ். மரியாளை பார்த்து தேவதூதன் வாழ்த்தும் பொழுது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, வாழ்த்துதல் விளங்கி கொள்ளாத ஒரு வாழ்த்துதல். Didn't understand that greeting. இன்றைக்கு மர்மையாக இன்றைக்கு பல செய்திகள், பல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் இன்றைக்கு மக்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். மிஸ்அண்டர்ஸ்டுட் கோயிங்ஸ் ஆர் ஹேப்பனிங்ஸ். தவறாய் நடக்கிற நடப்புகளை தவறாய் விளங்கிக் கொள்கிற காரியம். யோசேப்பு வாழ்க்கையில் அருமையாவளை கேள்விப்படுகிறான், மரியாள் அருமையாவளை கர்ப்பவதியாக இருக்கிறார். எப்படி நடந்துச்சு? அந்த நடந்த காரியங்கள் அவனுக்கு விருப்பமில்லை, அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தரிசனத்தில் ஒரு கனவிலே அருமையாவளே தேவதூதன் சொல்லுகிறான், இல்லைப்பா, நடக்கிற காரியங்கள்லாம் தேவ சித்தத்தின்படி நடக்குது. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள கூடாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இதெல்லாம் கிறிஸ்மஸில் நடந்தது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, த மிஸ்அண்டர்ஸ்டுட் க்ளோரி. மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அங்கே மகிமை பிரகாசம் இருந்தது. அதை கண்டு சந்தோஷம் அடைகிறதுக்கு பதிலாக அவர்கள் பயந்தார்கள் பார்க்கிறோம். மகிமை ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், ஆனால் அவர்களோ அதை விளங்கிக் கொள்ளாதபடினாலே அவர்கள் பயந்தார்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் முக்கியம் கிடையாதுமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டுட் கிஃப்ட். அவர் ஈவாய் கொடுத்த அந்த இயேசுவை இன்றைக்கு வரைக்கும் உலகம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ there is a lot of misunderstanding in Christmas. There is a lot of misunderstanding in Christmas. Amen. Hallelujah. இன்னும் பல செய்திகளை நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்மஸ் is what God has planned for us. கிறிஸ்மஸ் என்பது தேவனுடைய சித்தம். கிறிஸ்மஸ் என்பது தேவனுடைய சித்தம். கிறிஸ்மஸ் இஸ் டு டூ த வில் ஆஃப் காட். பொதுவாக இந்த நாட்களில் நிறைய பேர் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க, இந்த கிறிஸ்மஸ் என்ன பிளான்? வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் கிறிஸ்மஸ்? இந்த கிறிஸ்மஸ் என்ன ஊருக்கு போகிறீங்களா? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ கிறிஸ்மஸுக்கு என்ன ஓகே, என்ன சமையல், கிறிஸ்மஸுக்கு என்ன உடுப்பு, கிறிஸ்மஸுக்கு எங்கே போக போகிறீங்க? Everybody has a plan for Christmas.
வாட்ஸ் காட்ஸ் பிளான் ஃபார் கிறிஸ்மஸ்? இன்றைக்கி கிறிஸ்மஸில் ஆண்டோடைய திட்டம் என்ன, ஆண்டோடைய நோக்கம் என்ன, ஆண்டோடைய விருப்பம் என்ன? ஆமென். ஆண்டோடைய பிளான்னு பார்த்தீங்கன்னா அருமையாக we need to understand God's plan for Christmas. வாசிக்கலாமே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். எபிரேயர் 10, 5, 6, 7 வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் அருமையாவுள்ளே நாம் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டனுடைய இருதயத்தில் இந்த கிறிஸ்மஸ் பாரப்படுத்தின ஒரு காரியம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த வசனத்தில் ஒரு முழு செய்தி, கிறிஸ்மஸின் முழு செய்தியை நாம் பார்க்கிறோம். This is a holistic message on Christmas. Amen. Hallelujah. மறுபடியும் வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். Amen. Hallelujah. Christmas is about doing the will of God. இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்வது, தேவனுடைய சித்தத்தை செய்வது. What is your plan for Christmas? Have you planned to do the will of God? தேவனுடைய சித்தத்தை செய்ய அருமையாளே நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த வசனத்தில் பல காரியங்களை வாசிக்கிறோம். முதலாவது பார்க்கிற காரியம் என்னவென்றால், அருமையாளே அவர் உலகத்தில் பிரவேசித்த பொழுது, அவர் உலகத்தில் பிரவேசித்த ரொம்ப அழகாக பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்பில் when he came into this world வாசிக்கிறோம். ஆம்பிளிஃபைட் பைபிளில் தான் ரொம்ப அழகாக போட்டிருக்கு when he entered into this world. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஐயா, இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்பதாக இன்னொரு இடத்துல இருக்கிறார், இன்னொரு இடத்துல இருக்கிறவர் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தார். முதலாவது அறிய வேண்டிய ஒரு உண்மையான சத்தியம், உண்மை என்னவென்றால் about the pre-existence of Christ. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இயேசு பிறந்தார். தவறான ஒரு செய்தி, தவறான ஒரு புரிதல். இன்றைக்கு பலர் அறிந்திருக்கிற காரியம் என்ன? கிறிஸ்மஸ், ஐயா கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாதுமா. தெள்ள தெளிவாக வாசிக்கிற மர்மியோடு அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார். ஆகையால் வாசிக்கிறோம் அவர் உலகத்தில் பிரவேசித்தார். அப்படி என்றால் இந்த இங்கே வரத்துக்கு முன்பதாக இன்னொரு இடத்துல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த எபிரேயர் ஆக்கியம் ரொம்ப அழகாய் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஏதோ பெத்லகேமில் பிறக்கும் பொழுது மாத்திரம் அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கு பிள்ளையா வந்த மாத்திரத்தில் அவர் ஆரம்பித்தார் என்று அல்ல, அதுக்கு முன்பதாகவே இயேசு அருமையாவிலே குமாரன் இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் அவரை குறித்து சொல்லுகிறான், சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். ஐயா நல்ல கவனிங்கம்மா. யோவான் சொல்லுகிறேன், இந்த யோவான் யாருன்னா இயேசுனுடைய ஒன்று விட்ட சகோதரன், எலிசபெத்தினுடைய மகன். இன்னும் நம்மளுக்கெல்லாம் தெரியும், இயேசுக்கும் யோவானுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வித்தியாசம். 6 மாதம் இளையவர் இயேசு. ஸோ 6 மாதம் மூத்தவன் யோவான். யோசுவான் சொல்லுகிறான், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். ஐயா நன்றாக இருந்து கொள்ளலாம். இது யார் சொல்ல? யோவானே சொல்லுகிறான். யோவான், the cousin of Jesus says, ஐயா யோசிக்காதீங்க, நினைக்காதீங்க இவர் எனக்கு பின்னாடி பிறந்தவர் நினைக்காதீங்க, அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறாருமா, எனக்கு முன்னாடியே இருக்கிறார். இந்த நாளில் அறிய வேண்டிய காரியம் என்ன? Do you know that Christmas started even before 2000 years? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? பல நேரங்களில் இதை நாம் புரியாமல் இருக்கிறோம். அவர் உலகத்தில் பிரவேசித்தார், அதுக்கு முன்பதாக இந்த ஆண்டவர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். வாசிக்கலாம் தொடர்ந்து. யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்றாங்க, இவரை பார்த்தா அப்படி மாதிரி வயசு இல்லை, இளம் வயசு மாதிரி இருக்கு. என்ன சொல்? ஐயா விளங்கலம்மா. நிறைய பேர் அன்னைக்கும் வழங்கல, இன்னைக்கும் வழங்கல. ஏதோ யோவானுக்கு முன்னாடி மாத்திரம் இவர் இல்லை, யாருக்கு முன்னாடியே இருக்கிறாரா? ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறார். இவருடைய முற்பிதாக்கள் முற்பிதா ஆபிரகாமுக்கு. So he is even before Abraham. God, Jesus says, I am there before Abraham was, I am. Amen. Hallelujah.
யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அறிந்து கொள்ளலாம், இவர் ஆதியிலேயே இருந்தவர், ஆதியிலேயே இருந்தவர். ஆமென். யோவான் 14:5 வாசிக்கலாம். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதாவது ஏன் சொல்றார், பிதாவே என்னை மகிமைப்படுத்தும். அது எப்படி சொல்றாருன்னா, நான் உலகம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தேனே, உங்ககிட்ட இருக்கும்போது மகிமை இருந்துச்சே, அந்த மகிமை எனக்கு இப்போ எனக்கு தாங்க. அப்படி என்றால் ஏதோ உலகம் ஆரம்பித்த பிறகு தான் இயேசு வரவில்லை அருமையாவுள்ளே, அதுக்கு முன்பதாகவே இவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். ஆம் அருமையாவுள்ளே, இவர் உலகத்தில் பிரவேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்மஸ் அல்ல. தயவு செய்து தவறாய் அறிந்து கொள்ள வேண்டாம், தவறாய் விளங்கிக் கொள்ள வேண்டாம். we need to understand the pre-existence of Christ. மீகா 5:2 வாசிக்கலாம். மீகா 5:2. எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய இப்போ அப்ப இல்லம்மா, அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, do you know that Christmas is not just 2000 years, it's even before that? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 1:14 வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர் எல்லாத்துக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15 வாசிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் முதலாவது நாம் அறிய வேண்டிய காரியமான இந்த கிறிஸ்மஸ் ஏதோ 2000 வருஷ கதை இல்லைம்மா, அதுக்கு முன்பதாகவே இந்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பிறக்கவில்லை, ஏற்கனவே இருந்தவர் கொடுக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்டார். இதான் கிறிஸ்மஸ். இந்த வருஷம் முதல் செய்தி என்னவென்றால், இதை விளங்கிக் கொள்ளலாம், about the pre-existence of Christ. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையாவுள்ள யோவான் 4:9 வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்றால், இதை விளங்கி கொண்டால், இதை விளங்கி கொள்ளாதவர்கள் கிறிஸ்மஸில் ஒரு பெரிய செய்தியை நாம் அருமையாவுள்ளே தவறாக விளங்கிக் கொள்கிறோம். ஒரு தவறான புரிதல் காணப்படுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்து இந்த உலகத்துக்கு அவருடைய குமாரனை அனுப்பினார். அனுப்புகிறதுக்கு முன்பதாகவே அந்த குமாரன் பிதாவோடு இருக்கிறதை பார்க்கிறோம். The pre-existence of Christ, it's very important we need to understand, especially this Christmas. Amen. Hallelujah. Hallelujah. இந்த நாட்களில் நிறைய பேர் விண்வெளிக்கு போகிறாங்க, ஸ்பேஸுக்கு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் சூட் போட்டிருப்பாங்க. ஸ்பேஸ் சூட் அதுக்கு ஏற்றபடி அதுக்கு ஸ்பெஷல் ஒரு உடுப்பு ஒன்று போட்டிருப்பாங்க. அது மாதிரி தாங்க இவர் என்ன பண்ணார், அந்த நித்தியத்திலேருந்து வருவதற்கு இவர் ஒரு ஹியூமனிட்டி மனுஷிக சூட் போட்டுட்டு வந்தார். இவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறாரு. அவர் வருவதற்கு என்ன பண்ணார்னா, அவர் மனுஷிக சூட் போட்டுட்டு வந்தார். அதை தான் தொடர்ந்து வாசிக்கலாம். 5 மறுபடியும் வாசிக்கலாம். எபிரேயர் 10:5. எபிரேயர் 10:5 விட்டுறாதீங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் ஒரு சரீரம். அதான் ஒரு சரீரம் சூட். என்ன சூட்? இந்த உலகத்தில் வர்றதுக்கு அவர் ஆவியாக இருக்கிற தேவன் அந்த உலகத்துக்கு வரணும்னா அவருக்கு அந்த உலகத்துக்கு ஒரு உடுப்பு அவசியம். அந்த உடுப்பு தாங்க ஐயா இந்த சரீரம். ஹல்லேலூயா. ரெண்டாவது இந்த வசனத்தில் பார்க்கிற காரியம், முதலாவது அருமையாவுள்ளே கிறிஸ்மஸுக்கு முன்பதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அருமையாவுள்ளே ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், குமாரன் இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளலாம். ஆமென். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு
இங்கே ஆவியா இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு ஒரு சரீரம் அவசியமாக இருந்தது. அதே தான் வாசிக்கிறோம், இங்கே வருவதற்கு ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. இதுதான் கிறிஸ்மஸ். A body was prepared. தன்னுடைய பிள்ளைகள் மாம்சமும் ரத்தம் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவரும் மாம்சமும் ரத்தம் உடையவரானார். அவர் வார்த்தையா இருந்தவர். யோவான் 1:14 வாசிக்கிற வார்த்தையா இருந்தவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். ஏன் ஐயா என்று பார்க்க வேண்டும் என்றால், ஆவியை சிலுவையில் அறைய முடியாது, வார்த்தையை சிலுவையில் அறைய முடியாது. அருமையோடு அவர் மாம்சமாய் வெளிப்பட்டால் மாத்திரமே அவர் சிலுவையில் அறைய முடியும். ஆகியால் அருமையோடு அவர் கிறிஸ்மஸின் நோக்கமே சிலுவை. கிறிஸ்மஸ் நோக்கமே சிலுவை. ஆகையால் சிலுவையை அருமையோடு நீங்கள் நானும் மறந்து இல்லாட்ட மறுத்து கிறிஸ்மஸை கொண்டாட முடியாது. The purpose of Christmas is the cross. ஆமென். ஆவியாகிய தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? ஏனென்றால் உங்களுக்காக எனக்காகவும் அவர் மாம்சத்தில் அவர் இருந்தபடினாலே அவர் சிலுவையிலே அவரை அறைய முடியும். ஆமென். பலியம் காணிக்க அவர் விரும்பவில்லை. ஏமா விரும்பலை? ஐயா, ஆடு மாடுகள் அருமையோடு அதிகமாக பலி செலுத்தப்பட்டது. இது பாவத்தெல்லாம் நீக்கலாமா? பாவத்தை முழுமையாக நீக்கவில்லை. ஆனால் ரத்த சிந்துதல் அவசியம். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்படின்னால் குற்றமில்லாத மாசற்ற ஒரு வெளியேறப்பட்ட ஒரு ரத்தம் அவசியம். ஆகியால் தான் ஒரு கன்னியின் வயிற்றிலே மாம்ச சித்தம் இல்லாமல் புருஷ சித்தம் இல்லாமல் அவர் பிறந்தார். வாசிக்கலாமா? யோவான் 1:13 வாசிக்கலாம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஐயா, இன்றைக்கு இவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு அவசியம். ஆவியிலே ஆகையால் இவர் பார்க்கும் பொழுது மரியாள் கேட்கிற, இது எப்படி ஆகும்? நான் புருஷன் அறியேனே. அது அவ்வளோ கவலைப்படாதமா, ஆவியானவர் நிழலிடுவார். புருஷ சித்தம் இல்லாமல் மாம்ச சித்தம் இல்லாமல் அருமையுள்ள இவர் பிறந்து இவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த மனுக்குலத்தை அவர் மீட்டார்ந்து பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. A special body was prepared. In other words, he had a designer wear. Jesus had a designer wear to come to this world, and that's what Christmas is all about. எல்லா மனிதரை போல் அவர் வரவில்லை. இவருடைய பிறப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்த பிறப்பாக இருந்தது. இவருக்காக ஒரு சரீரம் ஆயத்த பண்ணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம், 6 வசனத்தை வாசிக்கலாம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஹல்லேலூயா. 3வது இந்த வசனத்திலே பார்க்கிற கிறிஸ்மஸ் முதலாவது பார்த்த காரியம் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவகுமாரன் இருக்கிறார். த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். 2வது நாம் பார்த்த காரியம் அருமையோடு, இந்த ஆவியாக இருக்கிற தேவன் உலகத்தில் வருவதற்கு அவர் மாம்சம் தேவைப்பட்டது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 3வது பார்க்கிறோம், அவர் என்ன சொன்னாரா? இதோ தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். இதோ வருகிறேன். இதோ வருகிறேன். Here I am. Amen. Hallelujah. Here I am. இந்த வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. Amen. Hallelujah. இதோ வருகிறேன். Amen. Hallelujah. புத்தக சுருள். போன நாட்களில் வெள்ளிக்கிழமை ஜப கூட்டத்தில் நம்ம பார்த்த காரியம் என்னென்னா, கிறிஸ்மஸ் வேறு ஒன்றும் கிடையாது. அது ஆண்டவருடைய ஜபத்துக்கு பதில். நான் சொன்னேன் முந்தின நாட்களில் கிறிஸ்மஸ் செய்தி, போன வருஷம் கிறிஸ்மஸ் செய்தினா நீங்கள் கேட்டவை, வாட் யூ ஆஸ்க் ஃபார். போன வெள்ளிக்கிழமை பார்த்த காரியம் கிறிஸ்மஸ் வேறு ஒன்றும் கிடையாது, ஆண்டவருடைய ஜபத்துக்கு பதில். என்னங்க ஆண்டவருடைய ஜபத்துக்கு பதிலாக? ஆமாம், ஜபம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரேயர் இஸ் நத்திங் பட் காட் டாக்கிங் டு காட் த்ரூ யூ. ஜபம் என்பது தேவன் ஆண்டவர்கிட்ட பேசுவது. யார் மூலமாய்? மனிதன் மூலமாக. இதுதான் ஜபம். இதை விளைவிக்கிறவங்க விளைவிக்கலாம், விளைவிக்காதீங்க கொஞ்சம் நேரம் ஆகும், விளைவிக்கலாம். ஆனால் இதுதான் ஜபம். ஜபம்னா வரணும் கிடையாதுமா. ஆண்டவர்கிட்ட பேசுகிறது, மனிதன் மூலமாக பேசுவது. சரி, இங்கே பார்க்க வேண்டும் என்றால் நான் பார்த்த காரியம், ஜபம் என்பது ஒரு வேண்டுதல், ஒரு வேண்டுகோள், ஒரு அவா, ஒரு தாகம், ஒரு வாஞ்சை.
யாருக்கு வாஞ்சை இருந்தது? தேவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, தேவனுக்கு ஒரு தேவை இருந்தது. ஆகையால் தேவன் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் அவளே கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார். வாசிக்கலாமே, ஏசாயா 6 அதிகாரம் 8 வசனத்துக்கு போகலாம். ஏசாயா 6 அதிகாரம் 8 வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற, யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், இதோ இருக்கிறேன், here I am. இந்த வார்த்தை எதற்கென்றால் ஒரு கேள்வி, இன்னும் சொல்ல 2 விதமான கேள்விகள் வந்தது. அந்த 2 கேள்விக்கு பதில் தான் இது. இந்த கேள்வி யார் கேட்டது? ஆண்டவர் கேட்கிறார். ஐயா, God is asking. God has a quest. ஆண்டவருக்கு ஒரு அருமையான கேள்வி இருந்தது, ஆண்டவருக்கு ஒரு வினா, ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்தது. 2 கேள்விகளை பார்க்கிறோம். ஒன்று, யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? ஐயா, நன்றா அறிய வேண்டிய காரியம் என்ன? நிறைய பேர் ஆண்டவர் அனுப்பினார்மா. என்றைக்கு மனிதன் அருமையாவிலே பாவத்தில் விழுந்தானோ அன்றைக்கு மனிதனும் தேவனும் அருமையிலே அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அருமையாவிலே ஒரு ஏக்கம், ஒரு தாகம் இருந்தது. எப்படியாவது மனிதனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் பாவம் இருந்த நிலையிலே தேவனால், பரிசுத்தம் உள்ள தேவனால் தொடர்பு கொள்ள முடியாது. ஆமென். காத்திருந்தார். நோவா எனப்படுகிற ஒரு மனிதனை அனுப்பினார். அவன் பிரசங்கித்தான், யாரும் வரல. அவன் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. ஆபிரகாமை கத்து தெரிந்து கொண்டார். அவனை பார்த்தீங்கன்னா அங்கேயும் முழு குடும்பம்லாம் வரல. அவனுடைய நிறைய பிள்ளைகள் அருமையோடு வழி மாறி போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, பார்க்கிறோம் பிறகு இவர்கள் எகிப்துக்கு போகிறாங்க. மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். மோசே, சாமுவேல், வாசிக்கலாமே எசேக்கியேல் 14 அதிகாரம் 20 வசனம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை, இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பொல்லாத உலகத்திலே, பொல்லாத நாட்களிலே அவர்கள் தங்களை நீதியாய் காத்து, பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் தங்களை தான் காத்து கொண்டார்களே ஒழிய யாரையும் அருமையோலே கர்த்தர் பக்கம் அவளால் ஈர்க்க முடியவில்லை. இவங்களாம் அனுப்பப்பட்டார். ஆண்டவர் இதுபடிப்பட்ட மக்களை அனுப்பினார். மோசே அனுப்பினார்மா. எல்லாம் வந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மோசையே கொல்லணும்னு பார்க்குறாங்க, முறுமுறுத்தார்கள். சாமுவேல், அருமையான நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்காத ஒரு காலம், தரிசனம் இல்லாத ஒரு காலம், சாமுவேலை கர்த்தர் அனுப்பினார். அருமையான மோசைக்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் அனுப்புகிறார். யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகள், அவ்வப்பொழுது ஒரு தலைவனை அந்த ஜனங்கள் மத்தியிலே எழுப்பி அனுப்பினார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், ஆசாரியரை அனுப்பினார். இவங்கெல்லாம் ஆண்டவர் அனுப்பினார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கிட்ட பிரசங்கிச்சாங்க, வழி நடத்தினாங்க, வழிநடத்த பார்த்தாங்க. everyone tried and everyone failed. God is asking this question. இதுக்கு பிறகு யாரை நான் அனுப்புவேன்? யாரப்பா அனுப்புறது? I've sent all these people. இந்த மக்கள்லாம் அனுப்பியிருக்கேன். You know what? I tried sending a lot of people. அநேக மக்களை அனுப்பினேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையா உள்ள எந்த அளவுக்கு ஆண்டவர் அப்செட்னா, வாசிக்கலாமே எரேமியா 15 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்களை பட்சமாய் சாராது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? ஜெபித்தவங்க. மோசே சொல்றான், ஆண்டவரே இவங்களை மன்னிங்க, மன்னிக்காகட்டே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுங்க. சாமுவேல் சொல்லுகிறான், ஐயோ இவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன்னா நான் பாவம் செய்வேன்னு சொல்லிட்டு அருமையால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் அவர்களை வெறுத்தாலும் அவர்களுக்காக மன்றாடின மக்கள். மோசே ஜனங்க வெறுத்தாங்க, சாமுவேலை தள்ளி விட்டு எனக்கு ராஜா வேணும் சொன்னாங்க. ஆனாலும் அருமையோட ஜெபித்தார்கள். ஜெபித்த பிறகும் அருமையோட இந்த ஜனங்க முழுமையாக திரும்பவில்லை. பின்ன யாரப்பா அனுப்புறது? அப்புறம் வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் இவங்களை துரத்தி, ஆண்டவர் சொல்ல துரத்திருப்பா. எங்க புறப்பட்டு போனோம்? நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராக போக வேண்டும். பயங்கரமான வசனமா ஆண்டவரா பேசுறது. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் அப்செட். எங்க போறது? செத்து போ. நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படிலாம் சொல்றீங்களே.
ஐயா இன்றைக்கு காரணம் என்ன? எத்தனையோ ஊழியக்காரை அனுப்பி பேசியாச்சு, ஆனாலும் மனம் திரும்பக்கூடிய நிலையில் இல்லையே. வாசிக்கிற மறுமையால் மற்ற 21 அதிகாரம் 33-37 ஆண்டவர் ரோமை சொல்லுகிறார். ஒரு 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 பெரிய அதிபதி இருந்தான். அவனுக்கு நிறைய ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த நிறைய நாட்கள் வரல, அவனுக்கு ஏதோ அந்த பலன்லாம் கிடைக்கல. சரி ஆட்கள் அனுப்புகிறான், ஒரு வேலைக்காரர் அனுப்புனா எல்லாரும் கொண்டுட்டாங்க. கடைசியில் மகனை அனுப்புகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது ஸோ தேர் வாஸ் அ குவஸ்டியன், யாரை நான் அனுப்புவேன்? அவன் நிறைய பேர் அனுப்பியிருக்காருமா, but didn't work. But finally he wanted somebody. தொடர்ந்து வாசிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து யாரை நான் அனுப்புவேன். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, யார் நமது காரியமாய். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்மதியிலேருந்து நம்முடைய காரியத்தை நம்மளை விளங்கி கொண்டு போகிறது யார்? யாருமா ஆண்டவரை விளங்கி கொள்ள முடியும்? No one can know him as the Son. நமது காரியமாய் அவர்கள் ஒருவனாய் வர வேண்டுமே. இந்த கேள்விக்கு பதில் தான் கிறிஸ்மஸ். அதை என்ன வாசிக்கிறோம்? இதோ இருக்கிறேன், ஹியர் ஐ ஆம். ஆமென், ஹல்லேலூயா. குமாரன் சொன்ன இதோ அடியேன் இருக்கிறேன், ஆமென், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது இயேசு குமாரன் அவர் இந்த உலகத்தில் பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்த காரியம் என்னவென்றால், அவருக்கு ஒரு சரீரம் ஆயத்த பண்ணப்பட்டது. மூன்றாவது பார்த்த காரியம், அவர் சொல்லுகிறார், இதோ இருக்கிறேன். எது இருக்கிறேன்னா, அவருடைய சித்தத்தை செய்ய இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ இருக்கிறேன், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஏற்கனவே இவரை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, எங்கே ஆரம்பிக்கிறது? என்னத்தை சொல்கிறது? எதை விடுறது? காரணம் என்ன? வேதாமம் முழுமையும் அருமையாக உள்ள இவரை குறித்து தான் எழுதியிருக்கு. ஆமென். இது எங்கேமா ஆரம்பிக்கிறது? ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் பொழுது இவரை ஸ்திரீயின் விருத்தாக பார்க்கிறோம். ஆதியாமத்திலிருந்து இவரை தொடர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமத்திலே இவர் தான் பஸ்கா ஆடு. லேவியராகமத்திலே இவர் தான் பிரதான ஆசாரியன். ஆமென், ஹல்லேலூயா. எண்ணாகமத்திலே பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள இவர் தான் அருமையாவுள்ள உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். உபாகமத்திலே பார்க்கும் பொழுது மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. யோசுவாவிலே he is a captain of salvation. ஆமென். தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புத்தகத்திலும் பார்க்கும் பொழுது இவரை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமென். எத்தனை தீர்க்க தரிசனங்கள் ஐயா, எத்தனை தீர்க்க தரிசனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:18 வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆபிரகாம் சந்ததிக்குள்ள ஒருத்தர் வருவார். அவர் மூலமாய் வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். யாரையா அவர்? அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அருமையுள்ள ஆபிரகாம் நாட்களில் மறுபடியும் இவரை குறித்து வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கலாமே. எண்ணாகமம் 24:17 நம்பர்ஸ் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறகு யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் உண்டு. அந்த 12 பிள்ளைகளில் அருமையுள்ள யூதா தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஹல்லேலூயா. பிறகு 1000 வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷம் பிறகு பார்த்தீங்கன்னா ஈசாய் ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஈசாயின் அடிமரம். அந்த ஈசாயின் அடிமரம், ஈசாய்க்கு நிறைய பிள்ளைகள். அதில் தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டான். தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். தாவீதினுடைய மகனாக சாலமோன். ஆகையால் ஒவ்வொரு நாட்களிலும் பார்க்க வேண்டும் என்றால் இவரை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதுதான் இயேசு வாசிக்கிறார். இயேசு அவர் வாசித்து அவருக்கு புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த சம்பவத்தை. அவர் எடுத்து வாசிக்கிறார். வாசித்து அந்த புஸ்தக சுருளை சுற்றி கொடுத்து வைக்கிறார். காரணம் என்ன? புஸ்தக சுருளில் இவரை கொடுத்து எழுதப்பட்டு இருக்கிறது. வாசித்தோம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் எங்கே பிறப்பாராம்? பெத்லகேம், எப்ராத்தா, சிறிய ஊர், எல்லாம் அருமையோடு எழுதப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஐயா அதை வாசிக்கணும். ஒவ்வொரு வசனமும் அவரை குறித்து வாசிக்கிறோம். ஐயா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஐயா எந்த வசனத்தை எடுத்தாலும் இவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகியால் இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் சாதாரண காரியம் அல்ல. இந்த இவரை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. Christmas is nothing but fulfillment of God's word. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுதல் தான் கிறிஸ்மஸ். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கலாம். அருமையோடு தொடர்ந்து வாசிக்கலாம். புஸ்தக சுருள் எழுதப்பட்டு இருக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இதான் முக்கியமான காரியம். எதுக்கியா வந்தீங்க? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இதோ வருகிறேன். I've come to do your will. Jesus, what's your plan for Christmas? I've come to do the will of the Father. I've come to do the will of the Father. This was the plan for Christmas. Christmas உடைய plan என்ன தெரியுமா? What's God's plan for Christmas? What's Jesus' plan for Christmas? To do the will of the Father. Amen. Hallelujah. Hallelujah. வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். நான் எதற்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றால் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய தான் வந்தேன். ஆமென். Hallelujah. What's your plan for Christmas? Have you planned to do the will of God? கிறிஸ்மஸ் கதைக்கு பார்த்தோன்னா எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மரியாள் எடுத்துக்கொள்ளலாம். மரியாளுக்கு அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அவளுக்கு she wanted to plan her life. அவளோட வாழ்க்கை அமைக்க அவள் ஆயத்தமாக இருந்தாள். அதுக்கு பிறகு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஒன்றும் கிடையாதுமா. தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்பது தான் கிறிஸ்மஸ். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஐயா இந்த பொண்ணை நம்ப முடியாது, இந்த பொம்பளை நம்ப முடியாது, எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஐயா தள்ளிடலான்னு யோசிச்சான். இல்லைப்பா, இல்லை, இது பரிசுத்த ஆவியினாலே கருதரிக்கப்பட்ட பிள்ளை, அந்த மனைவியை அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு யோசேப்பு அருமையாவிலே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இதான கிறிஸ்மஸ். ஒவ்வொருவரும் அருமையாவிலே தேவ சித்தத்துக்கு நாங்களை அர்ப்பணித்தபடினால்தான் கிறிஸ்மஸ் நடந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்மஸில் தேவ சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? இல்லாட்டி வந்தேன், செய்தியை கேட்டேன், ஏன் இஷ்டத்தின்படி போகிறேன், இதெல்லாம் கிறிஸ்மஸ் என்பது தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்பது தான் கிறிஸ்மஸ். அகஸ்து ராயன் அருமையாவிலே ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். இதை பல ஆண்டுகள் முன்பாக சிறு வயதில் ஜீசஸ் ஆஃப் நாசரத் படத்தை பார்த்துருக்கேன் நான். அதில் யோசிப்பை சொல்லுவான், மரியாளை பார்த்து சொல்லுவான், பத்தியாம்மா அகஸ்தராயன் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். அகஸ்தராயன் கூட ஆண்டவர் கீழ்ப்படுகிறார். ஏன்னா அந்த அகஸ்தராயன் அந்த ஆணை பிறப்பித்தபடினால்தான் யோசேப்பு மரியாளும் பெத்லெஹேமுக்கு போனாங்க. காரணம் என்ன? வசனம், மீகாவின் வசனம் நிறைவேற வேண்டும். ஸோ அகஸ்தராயன் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் வந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிற மத்திய 2ஆம் அதிகாரத்தில் வந்தவர்கள் வேறு வழியாய் போனார்கள். எனக்கு வழி தெரியும், வர வழியில் எனக்கு தெரியல, நட்சத்திரம் நடத்துச்சு, இப்போ எங்களுக்கு தெரியும். இல்லைப்பா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ வேற வழியாக போகணும். அப்படி தான் போனாங்க. அருமையாவில் இந்த கிறிஸ்மஸே தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்பது தான் கிறிஸ்மஸ். That's what Christmas is all about. To yield your will to the will of the Father. Amen.
மெய்ப்பர்களை வாசிக்கலாமே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-18 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆமென். ஐயா, இந்த வசனத்தை பலமுறை வாசிச்சிருக்கேன். இன்றைக்கு வாசிக்கும் பொழுது கவனித்த காரியம், தேவதூதன் சொல்லலை, பிள்ளையை போய் பாருன்னு சொல்லலை. அறிவிக்கப்பட்டது, இதான் அடையாளம், போய் பாருன்னு சொல்ல. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளையை பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்லலை. ஆனால் இவர்கள் சொல்றாங்க, ஐயா நமக்கு அறிவிக்கப்பட்டதை நம்ம போய் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அச்சணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. இதம்மா தேவ சித்தத்தை செய்கிறது. அறிவிக்கப்பட்டது சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அறிவிக்கப்பட்டதை குறித்து போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனாங்க, பார்த்தாங்க, பிள்ளையை பார்த்தார்கள். அவர்கள் போய் இதை குறித்து பிரஸ்தாபப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பிள்ளையை The entire Christmas story revolves around doing the will of God. கிறிஸ்மஸ் கதையே முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். தேவ சித்தத்தை அவருடைய விருப்பம் அல்ல, அவருடைய சித்தம் அல்ல, தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆகையால் இயேசு சொல்லுகிறார், இதோ இருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 4:34 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சாப்பாடு என்ன தெரியுமா? என்னை அனுப்பியவருடைய சித்தத்தை செய்து அதை முடிப்பதே என் போஜனம். ஆமென், ஹல்லேலூயா. மத்திய 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஐயோ நானா உங்களுக்கு ஞாசனம் கொடுக்க மாட்டேன், உங்கள் பாதரட்சம் வார கூட நான் அவிழ்ப்பதற்கு நான் தகுதி இல்லை யோவானே, வாப்பா நம்ம எல்லா நீதியும் நிறைவேற்றலாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியலாம், ஆண்டவர் கீழ்ப்படிதலுக்கு இடங்கி கொடு. காரணம் என்ன? இவர் தேவ சித்தத்தை செய்ய வந்தார். இது தேவ சித்தத்தை செய்ய வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல. அவர் ஜெபித்த ஜெபம், அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் வேற ஒன்றும் கிடையாதுமா, தேவ சித்தம் நிறைவேறணும். அவர் ஜெபித்த ஜெபம், அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் கூட என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம் அருமையாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆமென். லூக்கா 4ஆம் அதிகாரம் 42-43 வாசிக்கலாம். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். வாசிங்கம்மா. உதயமான பொழுது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து, நடந்த காரியமான முந்தின நாள் அருமையாவுள்ள ஒரு பெரிய ஒரு கூட்டம், நிறைய பேர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள், இவரை அறிந்தார்கள். நிறைய பேர் வந்தாங்க. ஒரு பெரிய குரூசைடே நடக்குது இந்த ராத்திரியில். அடுத்த நாள் காலையில் காணோம். எங்கே காணோம்னா காலையில் எழும்பி போயிட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆமென். ஐயா, அறிந்து கொள்ளலாம், எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி கூட முக்கியம் கிடையாது, எனக்கு தேவ சித்தம் தான் முக்கியம். இயேசு சொன்னார்மா, ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் இருந்தாங்க, தேடி வந்தாங்க. ஏன் இல்லை, எனக்கு ஊழியம் கூட முக்கியம் கிடையாது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம் அருமையா உள்ளே, வாட் இஸ் கிறிஸ்மஸ் ஆல் அபவுட்? டு டூ த வில் ஆஃப் காட்.
தேவ சித்தத்தை செய்வது தான் அருமையாவுள்ள கிறிஸ்மஸின் திட்டம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து அவர் மறுபடியும் விலகி ராஜாவா ஆக்கும்படி அவரை அப்படி வலுக்கட்டாயமா ராஜாவாக்கணும். யார யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர். இவர் யூதருக்கு ராஜாவாய் பிறந்தாருமா. ஆனா இவரை ராஜாவாக்க இவர் கம்பல் பண்ணி ராஜாவாக்குறாங்க. அவர் என்ன பண்ணார்? தொடர்ந்து வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் அவர் என்ன பண்ணிட்டாரா? நைஸா நழுவி போயிட்டாராம். ஏன்? நீ என்ன ராஜாவாக்க கூடாது, நீ என்ன உயர்த்தக்கூடாது. என்னை யார் உயர்த்துவா தெரியுமா? என் பிதா உயர்த்துவார், என் பிதா உயர்த்துவார். இதுதான் அருமையோடு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 6ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அதாவது சிலுவை பறிந்து தம்மை தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினபடினாலே 9ஆம் வசனம் வாசிக்கலாம் 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உயர்வுக்காக இவர் காத்திருந்தார். பிதாவின் சித்தத்தை செய்தான் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தது பார்க்கிறோம். யூதர்கள் போக மாட்டாங்களே, யூதரை சமாரியோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே. ஏன் ஆண்டவர் போறீங்க? அதுவா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் 34ஆம் வசனத்தில் ஐயா பிதாவின் சித்தத்தை செய்வது தான் போஜனம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எது இயேசு செய்தாலும் அவர் மனசில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, ஆண்டோட சித்தத்தை செய்யணும். ஸோ கிறிஸ்மஸ் வரணும் கூட இதோ வந்திருக்கிறேன், பிதாவின் உம்முடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, do you know the meaning of Christmas? Do you know the meaning of Christmas? ஹல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவர் உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் எந்த ஜெபத்தை வாசிக்கிறோம் என்றால் கெத்செமனே ஜெபித்த ஜெபத்தை வாசிக்கிறோம். அவர் சத்தம் போட்டு ஜெபித்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஜெபிச்சார்? வர ஒன்றும் இல்லைம்மா, பிதாவே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். எனக்கு சித்தம் இருக்குது, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அருமையாவுலே இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், கிறிஸ்மஸ் ஒரு ஒன்றும் கிடையாது. அருமையாவுலே ஆண்டோடைய சித்தத்தை செய்வது தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் டு டூ த வில் ஆஃப் காட். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து பார்த்துட்டோமா? இன்றைக்கி நமக்கு வரலாம். ஸோ கிறிஸ்மஸ் இஸ் அபவுட் டூயிங் த வில் ஆஃப் காட். How about you? What is your plan for Christmas? What is your plan for Christmas? Are you willing to do the will of God? இந்த கிறிஸ்மஸ் ஆண்டோட சித்தத்தை செய்ய ஆயத்தமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஐயா, நீ தேவனுடைய சித்தத்தை செய்யணுமா? அப்பனா உன் மனம் புதிதாக்கப்பட வேண்டுமே, உன் மனம் மறுரூபமாக வேண்டுமே. இதுதானே ஆண்டோட சித்தம். வருஷம் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் வந்து அதே மாதிரி இருந்துட்டு போறிய சகோதரியே, இதுவாமா தேவன் எதிர்பார்க்கிற காரியம்? அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? Let our plan be to do the will of God. Hallelujah. அப்படி என்றால் நீங்களும் நானும் அவரை போல மாறுவது, நம்முடைய மனம் புதிதாக்கப்படுவது தான் தேவ சுத்தமாய் நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு என்ன பண்ணு? நன்றி செலுத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் மகன் வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுத்தான். அவன் காஃபி போட்டு கொடுத்தான். அவன் வந்து நல்லா காஃபி போடுவான். காஃபி வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். காஃபி போட்டவுடனே சோத்திரம் சொன்ன. அவன் பார்த்து, என்ன சோத்திரம், நான் போட்ட காஃபி சரியில்லையா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லணும்ப்பா, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும். In everything give thanks, for this is the will of God. கர்த்தருடைய பிள்ளையே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், this is the will of God. எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து, எல்லாத்துக்கும் கர்த்தர் சோத்திரம் பண்ணு. இதுதான் தேவ சித்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 to 17 வாசிக்கலாம்.
நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா சிம்பிளாக சொல்கிறேம்மா, ஒரு நல்ல குடிமகனாயிரு. கிறிஸ்தவனே, உன் ஆண்டவர் எங்கே வச்சுருக்காரு? ஒருவேளை இருக்கிற ஆட்சி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எல்லா அதிகாரியும் யார் ஏற்படுத்தினது தெரியுமா? கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரியும், ஒவ்வொரு பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து சீஃப் மினிஸ்டர் எல்லா இடத்துலையும் அறிய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைய வசனம் தெள்ள தெளிவாக வாசிக்கிறோம். இது கர்த்தர் ஏற்படுத்தின காரியம். ஆகையால் இந்த தேசத்திலே நீயும் நானும் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். எனக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, இன்னைக்கு ஆண்டு ஜோம் பண்ணுமா, எலெக்ஷன் ஜோம் பண்ணி நீ ஓட்டு போடு, ஆனால் ஆண்டவர் தான் ஏற்படுத்துவார். எல்லா அதிகாரம் ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் ஏற்படுத்துகிற அதிகாரிக்கு கீழ்ப்படிவது தான் அருமையுள்ள தேவ சித்தம். அமேன், ஹல்லேலூயா, அமேன். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு தேவ சித்தத்தை சொல்லட்டா? நீ பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக ஆகணும். You need to be sanctified and this is the will of God. Hallelujah, hallelujah. மீக 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளை, do you know what God's will is? ஆண்டவர் சித்தம் என்ன தெரியுமாம்மா? அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது தான் கிறிஸ்மஸ். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்மஸ். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். யாரையும் ஆண்டவர் வெறுக்கலை, ஆண்டவர் ஒதுக்கலை. எல்லாரும் இந்த நாட்களிலே சத்தியத்தை அறிய வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவ சுத்தம். கர்த்தருடைய பிள்ளையே, get to know the will of God and let us do the will of God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 4:15 வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். 13 வாசிக்கும்போது வாசிக்கலாம். 13 வாசிக்கலாம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே. சுருக்கமாக சொல்கிறேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, see you tomorrow, நாளைக்கு ஒன்று பார்க்குறேன், அடுத்த மாதம் நான் வரேன் அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதப்பா. என்ன சொல்லுன்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். இதுதான் தேவனுக்கு சித்தம். இன்னும் பல காரியங்கள் உண்டு. கிறிஸ்மஸ் இஸ் the main message of Christmas is to do the will of God. இந்த கிறிஸ்மஸ் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ரட்சிக்கப்படலைன்னா நீ ரட்சிக்கப்படுவது தான் தேவ சித்தம். நீ ரட்சிக்கப்படு, அதற்கு தான் இந்த கிறிஸ்மஸ். இயேசு என் மாம்சத்தில் வெளிப்பட்டார், உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்து உனக்கு மீட்பை சம்பாதித்து கொடுக்கும்படி தான் அவர் இந்த கிறிஸ்மஸில் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். யோவான் 6:30 வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தை வழியில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஐயா, பிதாவின் சித்தம் என்ன சொல்லிட்டா? ஒருத்தர் கூட இழக்கக்கூடாது. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைய நீ இழந்து போகக்கூடாதுமா. இதுதான் தேவ சித்தம். Christmas is nothing but to do the will of God. So what's the plan for Christmas? So let us get ready to do the will of God. கண்ணில் முடிச்சு பிக்கலாமா? கண்ணில் முடிச்சு பிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்னொரு கிறிஸ்மஸ் காலத்துக்குள் வர எங்களுக்கு உதவி செய்தீர். பல செய்திகளை நாங்கள் கேட்டுட்டோம் ஐயா. இந்த கிறிஸ்மஸ் செய்தியை பலதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நீர் எங்களுக்கு
வித்தியாசமாய் ஒரு வார்த்தையை தந்தபடினால ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் என்பது உம்முடைய சித்தத்தை செய்வது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் கீழ்ப்படைய வேண்டிய காரியங்கள் உண்டு. இன்னும் உடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு செய்ய வேண்டிய பல காரியங்கள் உண்டு. இந்த நாட்களில் அதை செய்ய, அதை நிறைவேற்ற, எப்படி நீர் பிதாவின் சித்தத்தை செய்வதே உமக்கு போஜனமாக இருந்ததே, அதற்காகவே வந்தேன்னு சொல்லி ஆண்டவரே, ஊழியத்தை விட அதிகமாய் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தீரே. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் பிரதானம் இல்லையா? இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற மக்களாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால், ஒருவரும் கெட்டு போவதுக்கு சித்தம் இல்லையே. ஆமாண்டவரே, இந்த நாளில் அவள் ரட்சிப்பு அடைந்து அந்த நித்திய ஜீவனை பெற்று உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.